நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. ஹலோ எவ்ரிவன், கப்பல்ல இருக்கிற எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்டுகள், அதோட ஆட்டோமேஷன், அதோட மெயின்டெனன்ஸ், பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி கப்பலே நின்று போற அளவுக்கு நம்ம வந்து இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஏன் இந்த கான்ட்ராக்ட்லயே நம்ம மெயின் இன்ஜின் ஒரு தடவை நின்னுச்சு அப்படிங்கறத வீடியோல பார்த்திருப்பீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் இல்லாம எதுவுமே கிடையாது. அட் த சேம் டைம் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அது ஓரியன்டா தான் இருக்கும். ஏன்னா வந்து மெக்கானிக்கல் மட்டும் தனியா செயல்பட முடியாது. இப்படி கப்பலுக்கு மூளையாகவும் உயிர்நாடியாகவும் இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை ஹேண்டில் பண்றது, அதோட மெயின்டெனன்ஸ் பண்ற டாஸ்க் தான் ஈடிஓக்கு இருக்கு. சில நேரங்கள்ல ரொம்பவுமே ஹெக்டிக்கா இருக்கும். சில நேரங்கள்ல மத்தவங்க கலாய்க்கிற மாதிரி நமக்கு வேலையே இருக்காது. ஆனா அந்த நேரத்துல வந்து நம்ம இல்லாதப்பதான் அதோட அருமை தெரியுங்கிற மாதிரி ஈடிஓ இல்லாத சில கம்பெனிகள்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் மறுபடியும் ஈடிஓ ஹையர் பண்ற நிலைமை வந்துருச்சு இப்போ. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரேக் டவுன் மற்றும் லாசஸ்க்கு ஆகிற செலவோட ஈடிஓ ஹையர் பண்றது வந்து கொஞ்சம் ஈஸி இல்லையா?